இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இன்றைக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கிற நம்முடைய இந்த சொல் பொழிவு, சொல்லப்படுகிற அறிவுரைகள், இதை கேட்டிருக்கிற மக்கள் வராத மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும், சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும். இது ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய இறுதி வடிவம் அல்ல, இதுதான் ஆரம்பம். இனிமேல் தான் தமிழகத்திலே ஏகத்துவ எழுச்சியின் பூகம்பம் இருக்கிறது. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இதை செய்கிற பொழுது இரண்டை சந்திப்பீர்கள். ஒன்று, உங்களுக்கு எதிர்ப்பு வரும், அடக்குமுறை வரும், சோதனை வரும், ஊர் நீக்கம் வரும், காவல்துறை எதிர்ப்பார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த சகோதரனுக்கு, இந்த கொள்கைவாதிக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் இந்த லட்சக்கணக்கான ஏகத்துவவாதி உங்களுக்காக உயிரை கொடுப்பான். இன்னொன்று இருக்கிறது, நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் கோடீஸ்வரனாக இருந்திருப்பீர்கள், லட்சாதிபதியாக இருந்திருப்பீர்கள். இன்னைக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக நடுத்தருக்கு வந்திருக்கலாம், ஒரு வேதனை இருக்கலாம், ஒரு வருத்தம் இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாமெல்லாம் ஒரு வகையில் கோடீஸ்வரர்கள். என்ன கோடீஸ்வரன்? நூஹ் நபியுடைய மனைவிக்கு கிடைக்காத ஒரு நேர்வழி, அவருடைய பிள்ளைக்கு கிடைக்காத நேர்வழி, லூத்துனுடைய மனைவி கிடைக்காத நேர்வழி, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்தந்தை கிடைக்காத நேர்வழி அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே, அதில் நாங்கள் கோடீஸ்வரர்கள். அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நமக்கு இன்னொரு சொத்து இருக்குது, என்ன தெரியுமா? இந்த ஜமாத் மாநாடு நடத்தி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்காது, நோட்டு கேட்காது, சீட்டு கேட்காது, உங்களுடைய துவா கேட்கும். 30 வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, இந்த பிஜே பாருங்க என்ன பிரச்சாரம் பண்ணாரு. 30 வருஷம் உங்களை கையெழுந்தாரா? காசு கேட்டாரா? ஏன் வியாபாரத்துக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முதலீடு கொடுக்கப்பன்னு கேட்டாரா? இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் கேன்சர்ல பாதிக்கப்பட்டார். அவருடைய உடலில் ஒரு புற்று வந்திருக்கலாம், கொள்கை பட்டில் பாதிப்பு வரவில்லை. அவர் என்ன கேட்டார்? உங்கள்கிட்ட காசு கேட்கவில்லை, மருத்துவ உதவி கேட்கவில்லை, துவா மட்டும் போதும் கேட்டார். அதை வைத்து சொல்கிறோம், இந்த மாநாட்டுக்கு போனால் இந்த கூட்ட நெரிசலில் செத்து மடிவர்கள் என்று வளர்ந்தியை கிளப்பினார்கள். அடே கபுவணிஞ்சிகளா, துரோகிகளா, குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு சகோதரன் இந்த ஏகத்துவாதி செத்தால் 100 பேர் பாவ மன்னிப்பு தேர்ந்த எனக்கு சொற்கண்டா. இந்த திடலில் எனக்கு மரணம் வந்தாலும் எனக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அதில் நாங்கள் கோடீஸ்வரர்கள். இதை கவனத்தில் வைத்து தாவா செய்யுங்கள். பதவி, பட்டம், பணம், பெருமை என்று இந்த கொள்கையை விட்டு தரம் இருந்தவனே, அல்லாஹ்வுக்கு பயந்து திருந்தி வா, ஏகத்துவத்தில் நீடித்து விடு, இந்த நேர்வழியை விட்டு விடாதே. இந்த நேர்வழிக்காக வேண்டி நாம் பிரச்சாரம் செய்தால் இதுதான், இந்த ஏகத்துவம் தான் எல்லா நல்ல காரியத்துக்கும் இது டாப்பா நிற்கும். ரத்த தானத்தில் உலகத்திலே முஸ்லிம்கள் முதலிடம், அதில் தௌஹீத் ஜமாத் நம்பர் 1. சமுதாய பணியில் முஸ்லிம்கள் முதலிடம், அதில் தௌஹீத் ஜமாத் நம்பர் 1. வெள்ள நிவாரணத்தில் முஸ்லிம்கள் முதலிடம், அதில் தௌஹீத் ஜமாத் நம்பர் 1. இந்த ஏகத்துவத்தை சொல்வதில் தௌஹீத் ஜமாத் நாட் நம்பர் 1, ஒன்லி 1. நிலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு கொடுத்திருக்கான் இந்த வாய்ப்பை, அதை சொல்கிறோம். ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இதே ஸ்பிரிட்ல விழிப்புணர்வோடு அலட்சியப்படுத்தாம அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் களமிறங்கினால், ஆண்களும் பெண்களும் ரத்தத்தை வேர்வையாக சிந்து தாவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த தமிழ்நாடு தௌஹீத் நாடாக மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.